எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ரொம்ப பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 நாளாக போயிட்டுருக்கு. இன்னைய விட 12 நாள்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப கொட்டும் மழையிலையும் அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. நேற்று அந்த இஷ்யூவை கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா, அந்த சார்ந்த அமைப்பினரை கூப்பிட்டு அவரோட பணியூர் ஆஃபீஸில் மீட்டிங் போட்டிருந்தாரு. ஆனால் அந்த மீட்டிங்கில் விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு தெரியல. பட் ஒரு ஒரு பொலிட்டீஷியனாக அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து பேசியிருக்காரு. ஆனால் இதனோட விளைவு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாருன்னா அதை ஒரு ஃபுல்ஃபில்டாக செய்யக்கூடிய ஆள். அதனால் இதுக்கு பின்னாடி அவர் தரப்பில் ரொம்ப சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்ததா சொன்னாங்க. ஆனால் அதே போல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றலைன்னா ஏன் அந்த வாக்குறுதி தராங்கன்னு நமக்கு தெரியல. இத்தனை காலமாக அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, நம்மளும் அதை கேட்டுட்டு ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.